இங்கே இந்த மீடியா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜில் வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உடம்புலாம் நடுங்கும். அது மாதிரி தான் எல்லாருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை. கண்டிப்பா அடுத்த மீட்டிங்ல நல்லா பேசுவாங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். டார்ச் லைட், வடசென்னை, A1 என்று படங்களில் இவர் முகம் பார்த்திருக்கிறோம். இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த தாரா அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கும் இந்த ஸ்டேஜ்னா கொஞ்சம் பயம் தான். எங்க அழைப்புதலை ஏற்று இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் 17 கண்ணியின் காதல் கதை. காதல்னா நார்மலா ஒரு பெண்ணோட காதல் கிடையாது. ஒரு கண்ணி, ஒரு பெண் வந்துட்டு என்ன பண்றா, இந்த படத்துல என்ன பண்ண போறா, எப்படி தன்னுடைய குடும்பத்தை காதலிக்கிறா, நம்முடைய பாரம்பரியத்தை எப்படி பராமரிக்கிறா, அதுதான். ஏன்னா இந்த இயற்கை மருத்துவங்கள்லாம் ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. பட் இந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறதுனால மறுபடியும் அது நம்ம முன்னோர்கள் மூலியமாவோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க மூலியமாவோ நிறைய இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த படமும் நம்ம எடுத்திருக்காங்க. மாயன் சிவா அவர்கள் இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர். செல்வராஜ் சார் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். எதுவுமே ஆர்டிபிஷியல் கிடையாது. அதுல இருக்க பிளேஸுங்களும் சரி, எந்த ஒரு விஷயமே. ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து நாங்க உங்களுக்கு இயற்கையை தான் காமிச்சிருக்கோம். கேமரா வந்து எடுத்துட்டு போறதுக்கு கூட எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல கிடையாதுங்க. அது பெரிய மலை உச்சியில போயிட்டு அதை நாங்க எடுத்துட்டு போனோம். போகும்போது பாத்தீங்கன்னா லென்ஸ் கூட உடைஞ்சிருக்குன்னா ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணும். நிறைய மலைகள்லாம் தாண்டி போய் அந்த இடத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாது. ஒரு டாய்லெட் கிடையாது. ஒரு படுக்கிறதுக்கு ஒரு மூவினா நார்மலா நம்மளுக்கு கிடைக்கிற எந்த ஒரு விஷயமே இந்த மூவில நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா எதையுமே இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போக முடியாது. அப்படிப்பட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்கோம். இந்த கன்னி படத்தை வெற்றி பெற வைக்கிறது நம்ம மீடியா மக்கள் கையில இருக்கு. இதுக்கு மேல என்ன பேசுறது எனக்கு தெரியல. இது வரைக்குமே போதுமானது. நன்றி, தேங்க்யூ. தென்கனிக்கோட்டை புல்லஹள்ளி அல்லஹள்ளி என்று அழகான ஊரையும் மலையும் பசுமையையும் அழகான ஒளிப்பதிவில் காட்டிய ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் அழைச்சி வந்திருக்கேன் செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் நன்றி. என்ன சொல்லணும்னு தெரியல, ரொம்ப எமோஷனலாக இருக்கு. டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் டீம் க்ரூஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ். தூசில்லா கிராமம், பச்சை வயலும் பட்டாம்பூச்சிகளும் பறவை கூட்டங்களுமாக நீரோடைகளில் மெல்லும் மீன்களும் காடும் மேடும் கடலை செய்யும் கரிசல் காட்டின் கதை சொல்லும் வாழ்க்கை இந்த கன்னி படம். படத்திற்கேற்ப அழகான இசையை கொடுத்த இசையமைப்பாளர் செபாஸ்டின் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னோட மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த மூவி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சாங் அந்த படத்தில், அதுக்கு லிரிக்ஸ் கொடுத்தவங்க உமாதேவி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு மீனாட்சி இளையராஜா சூப்பராக பாடியிருக்காங்க. அண்டு என்னோட மியூசிஷியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆகாஷ் வயலினிஸ்ட், ஸ்ரீகாந்த் ஃப்ளூட்டிஸ்ட், அப்புறம் மிக்ஸ் மாஸ்டர் பண்ண ரோஷன், இவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கன்னடத்தில் 3 படங்களின் இயக்குனர் அனைத்து நண்பர்களுக்கும் ஊடக தோழர்களுக்கும் மிகவும் பணிவு கலந்த நன்றியையும் தயவுகளையும் கூறிக்கொண்டு எனது இந்த சிற்றுரையை தொடங்கினேன். இந்த படம் கன்னியில் எனக்கும் ஒரு கன்னி வேட்டை ஆட, முதல் வேட்டையாட என்னுடைய சகோதரன் சிவா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது எப்படின்னா, நானும் தம்பியும் 20 வருஷ பழக்கம். நிறைய பேர் பேச விட்டதை நான் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறேன். டைம் யாரும் தப்பாக நினைக்க வேணாம். 2005 பெங்களூரு மெஜஸ்டிக்கு. இல்லை நான் வந்து 2-3 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு படம் மியூசிக் பண்ணுறேன், ஒரு படம் ஸ்கிரிப்டில் இருக்கேன், ஒரு படம் டைரக்ஷனில் இருக்கேன். ஒரு பையன் என்ன மாதிரியே ஒரு கண்ணங்கரையான்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் மாதிரி நான் அடுத்த படம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்லிட்டு இப்படி இறங்கிட்டு இருக்கேன் ஸ்டெப்பில். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஒரு தமிழ் டைரக்டர், நீங்களே எனக்கு ஒரு தமிழ்காரங்க சான்ஸ் கொடுக்கலன்னா எப்படி சார் அப்படின்னா, அங்கேயே விழுந்துட்டேன். நான் வாடான்னு கூட கூட்டின்னு போயிட்டேன் அவரை. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒன்றா நிறைய ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். இந்த உலகத்தை திருப்பி போடுற ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணியிருக்கோம்.
ஆனால் எங்களுக்கு விலாசம் கிடைக்கல, அட்ரஸ் கிடைக்கல, சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. ராஜனி அடிக்கடி சொல்கிற மாதிரி நிறைய அவருடைய இதை பார்க்கும்போதெல்லாம் தயாரிப்பாளர் தான். நான்லாம் கடவுளோட போட்டோ பார்க்கும்போது கடவுளெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, தயாரிப்பாளர் தான் என் கடவுள்னு பார்த்தேன். நான் 1987 நான் வந்து கோடம்பாக்கம் சினிமாக்காரன் இல்லை, பாண்டி பஜார் சினிமாக்காரன். முடியல, போராடி 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 துவத்து கொஞ்சம் கிடைச்சாலும் அதை எடுத்து போய் ஷூட்டிங் பண்ணுவோம். ஒரு படம் பண்ணுவேன், அதுலேருந்து 10-20 லட்சம் வரும், அதை போய் எடுத்து கூட ஷூட்டிங் பண்ணுவேன். என்ன நான் அப்படி தான் தயார் பண்ணிக்கிட்டேன். இங்கே நிறைய டைரக்டர்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் யாரையுமே எனக்கு குருநாதர்னு சொல்கிறதில்ல. ஏன்னா என் குருநாதர்னா ஒரு ஜப்பானுடைய கேமராமேன், ஒரு லிக்கன், அவர் தான் என்னுடைய குருநாதர். அவர் தான் எனக்கு உப்மா கம்பெனிக்கும் ஹாலிவுட் கம்பெனிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸையும் காமிச்சவர் அவர் தான். ஆனால் அதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு அவகாசம் எங்களுக்கு கிடைக்கல. போராடி இருக்கோம். நான் கூப்பிடுவேன், தம்பி எங்கள் வாப்பா ஒரு நிமிஷம் அப்படிம்பேன். வந்தால் 2 பேருமே இந்த யாருக்கோ கதை சொல்ல போகிறேன், சிவானா கதை சொல்ல போகிறேன், சுதீப் சார் கதை சொல்ல போகிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் பேசிக்கிடுவோம். அதே மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டாரு, நானும் வந்தேன். சொல்லுப்பா அப்படின்னேன். சார் இந்த ஸ்கிரிப்டை படிங்க அப்படின்னாப்புல. சரி படித்தேன் நல்லா இருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்க அப்படின்னேன். அப்போ அந்த இதில் ஒரு மச்சலகன் ஒரு கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், சிவா யோசிச்சுக்க, நீ ஃபஸ்ட்டு படைப்பாளிகளுக்கு எங்கே மரியாதை இருக்குது, அதனால ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கிறது, ஒரு வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி யாரையாவது போட்டு எடுக்கக்கூடாதா சிவா? நாளைக்கு அவங்க ப்ரொடியூசராக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், இந்த ராம்பரதன் நடித்ததுனால தான் அந்த படம் போச்சுன்னு எவனா சொல்லிட போகிறாங்க, அதனால கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன்னாப்புல. ஏன்னா எங்களுடைய அனுபவம் என்னென்னா, எல்லா நடிகரோட பெரிய நடிகர்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னை போன இயக்குநர்கள் அத்தனை பேரும். ஏன்னா சொல்லுவாங்க, கொஞ்சம் திமிரா இருக்குன்னு நினச்சா கூட எனக்கு தப்பு ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் ஸ்கிரிப்டை சொல்லும் போதே அத்தனை கேரக்டராக மாறி 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 சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒருத்தன்ட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் மியூசிக்கோட சொல்லிக்கிட்டு இருப்போம். நாங்கள் மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த காஸ்டியூம் போட்டோம்னா கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த கேரக்டர்லாம் யூட்டிலைஸ்லாம் ஆகிறதில்ல. அவன் தான் டைரக்டர். அப்படி தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கோம், பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அனுபவம் மட்டும் எனக்குலாம் வேறு எதுவுமே கிடையாது. இது தம்பி வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. தெரியல, சினிமாவையே மறந்துட்டு காசி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன். வேணாம்டா சினிமானா எங்கள் அம்மான்னு வாழ்ந்தவன். எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் நான், அம்மா நீ என்னோட 2வது அம்மா, சினிமா தான்மா என் முதல் அம்மா. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் வேறு மாதிரி ஒரு கமர்ஷியல் விஷயங்களை வைக்காத ஒரு ராவா அப்படி வரணும். ஏன்னா நம்ம ராம்நாடுக்காரங்க ஒரு மாதிரி வறட்சியில் வளர்ந்த புரட்சிக்காரங்க, அதனால் நம்மளுடைய பிஹேவியர் கூட அப்படி தான் இருக்கும். அப்படி கிளம்புன நம்மளை வந்து நமக்கு சரியான ஒரு ஓப்பனிங் கிடைக்கல, நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கல, அதான் உண்மை. எடுத்தால் கூட வெளியில் விட முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 2001 தான் இந்த பக்கம் படைப்பாளி காடே உடச்சி போட்டுட்டு தான் நான் பெங்களூர் பக்கம் போனேன். என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு அங்கேயும் போய் பண்ண நிறைய பேர் ஸ்கிரிப்ட் பண்ணி ஏமாத்துனாங்க, ஸ்கிரிப்டுகளையே திருடினாங்க. நம்ம வந்து ஸ்கிரிப்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் பரதம் இப்படி சொல்கிறேன்னா உனக்கு மேலே நான் எப்படா சொல்கிறேன்னு யோசிக்கிறவன் இங்கே இருந்தான். ஆனால் அங்கேயே அதே நினச்சி தான் நான் பெரிய பெரிய ஆளுங்கன்னு சொன்னேன். அது அப்படியே 10 சீனாக அடித்து ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரி விட்டே ஒதுங்கி போகிற அளவுக்கு ஆகிட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் விடாமல் போராடணும். நல்ல பேர் தமிழங்கிறத அங்கே நான் விட்டு வைக்கலன்னா பெங்களூரில் அடிக்கிற அடி சென்னையில் சத்தம் கேட்கட்டான்னு நினச்சிக்கிட்டு 2021 இன்னைக்கு வரைக்கும் இங்கே என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மீடியாக்காரவங்க நீங்கள் தான் இங்கே இந்த படத்துக்கு ஹீரோவாக நிற்கணும். ஏன்னா எங்களை மாதிரி என் தம்பி மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆளுங்களுக்கு நீங்கள் தான் அட்ரஸ் கொடுக்கணும். எனக்கும் சரி சிவாவுக்கும் சரி தாய் தப்புனே இல்லை. அந்த பையனுடைய ஒரு தாயா நின்று நான் கேட்குறேன், அவங்க எல்லாருடைய பாதம் தொட்டு கேட்குறேன், இந்த படத்தை மிகைப்படுத்திலாம் நீங்கள் எழுத வேணாம். அவர் விரசம் இல்லாமல், ஒரு காமெடி இல்லாமல், ஒரு காதல் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை படைச்சிருக்காரு. இப்படிப்பட்டவங்க தான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் 100 சில்லற வருஷங்களாக பண்ணவங்க மட்டும்தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராக மேலும் மேலும் அவர் வர்றதுக்கு அவருக்காக நீங்கள் கொஞ்சம் பார்த்து நியாயமாக எழுதுங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். உங்கள் பாருங்கள். மிக்க நன்றி. வேரோடு உரையோடி போன பல விஷயங்களை சொல்ல போகும் கன்னி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த மணிமாறன் அவர்களை பேச ஹலோ சார், அவங்க படத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க. கன்னி படம்
எல்லாருக்குமே ஸ்பெஷல். இது வழக்கமான சினிமா ஃபார்மேட்டுக்குள்ளே அடங்காது. ஒரு பெரிய இயற்கை, அந்த இயற்கையை வச்சு வாழ்கிறவங்களும் இருக்காங்க, அதை அழிக்கணும்னு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கதைக்களம். எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு வந்து இயக்குனர் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு நான் வந்து 150-200 படம் பண்ணியிருக்கேன். முட்டுக்கட்டை, அருவா, துப்பாக்கி இந்த மாதிரியே தூக்கிட்டு இருந்தேன். வந்து மணிமாறன் நீ அந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வருஷன், வேற ஒரு 2 பெண் குழந்தைக்கு அப்பாவா கதாநாயகன். நான் ஒரு பிரமாதமான கேரக்டர் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான் அது. இருந்தாலும் அந்த லொக்கேஷனுக்குலாம் வந்து சாதாரண போக முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள நடந்து போயிருக்கோம். அந்த காட்டுக்குள்ளே தங்கியிருப்போம். அங்கே பாத்ரூம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அங்கேயே தங்கி அப்படி வாழ்ந்து அங்கே ஏற்பாடாக வச்சுருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் தம்பி சிவா அவர்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, இந்த படம் எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷன் என் கேரியரில். மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் தயாரிப்பாளர் இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், கேமராமேன் ராஜ்குமார் சார் பயங்கர உழைப்பு. சான்சர் சார் தேங்க்யூ. ரமேஷ் ரெட்டி சார் அவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். வரிகள் வந்து உமா மேம் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான வரிகள். அது இசையை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்து, ஒரு பாட்டு இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி அழகான ஒரு முத்தான பாடல் கொடுத்தாரு எனக்கு ஜபா சார். அதேமாதிரி செல்வம் சார், சிவா சார், இவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, ஆசிரியர் பணியே அறப்பணி, அதுலேயே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்னு எல்லா தொழிலுக்குமே சொல்ல மாட்டாங்க, சில தொழிலுக்கு மட்டும்தான் ஆசிரியர். இந்த ஆசிரியர்கள் தான் இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பவான்லாம் நான் நினைப்பேன். அது கல்வித்துறையாக இருக்கட்டும், பத்திரிகை துறை, மெயினாக அறம்னா தர்மம்னு அர்த்தம். தர்மத்தோடு வேலை பார்க்குற இந்த பத்திரிகை ஆசிரியர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எத்தனை உண்மைகளையும் அழகாக சொல்கிறீங்க, அத்தனை பேரையும் உயர்த்தி இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கான கீழே இருக்கும் அப்படின்ட்டு உயர்த்திட்டு கீழே அழகாக இருந்துட்டு அவங்கள பற்றின விமர்சனங்களை ரொம்ப அழகாக எழுதுவீங்க, உண்மையாக. அதே மாதிரி நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் அழகாக சொல்வீங்க. அதை உணர்ந்துக்கிற விதத்தில் தான் மக்கள் உணர்ந்துக்கணும். அதனால் இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ ஒரு எண்ணங்களோட ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களோட ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பத்திரிகை ஆசிரியர்களோட நிறைய பேர் நான் கேட்பேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா, இந்த துறைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க. ஆனால் அவங்க வந்து இதை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு அறத்தோடு தான் பண்ணுவாங்க. அது எல்லாமே நம்ம நம்பணும். ஸோ அந்த படத்தில் இத்தனை உழைப்பாளிகள் இருக்காங்க, அத்தனை பேரும் நீங்கள் தூக்கி உயர்த்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. மனிதர்களை இயற்கையின் தோள்களில் கை போட்டு நம்மையும் அழைத்து செல்லும் அறிமுக இயக்குனர் மாயூன் சிவா திறப்பாடி அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறார்கள். இந்த மேடையும் தனக்குள் என் பெயரையும் என்னையும் வைத்துக்கொண்ட என் கண்ணிக்கு நன்றி. ஓகே சார், என் கண்ணிக்கு நன்றி. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. என்னுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் புகழ்ந்து பேசுகிறதுன்றது எல்லாருமே பேசுகிறது தான். இங்கே கன்னி மட்டுமே கன்னி கிடையாது, இதில் நிறைய கன்னிமார்கள் இருக்காங்க. நம்ம வழிபாடு முறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா 7 கன்னிமார்கள் சொல்கிறோம். ஆனால் என்னுடைய படத்தில் நிறைய கன்னிகள் இருக்காங்க. என்னுடைய கேமராமேன் கன்னி, என்னுடைய மியூசிக் டைரக்டர் கன்னி, என்னுடைய ப்ரொடியூசர் கன்னி, நான் கன்னி. எங்கள் இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மாயமான்னு ஒரு கேரக்டர், அப்புறம் அந்த குழந்தைங்க, அந்த லொக்கேஷன், இது எல்லாமே கன்னிகள் தான். ஏன்னா அது புதுசாக இருக்கும், எல்லாருமே ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்லணுன்னாக்கா, இந்த கதை வந்து ராபர்ட் பிரசான் ஒரு டைரக்டர் சொல்லியிருப்பார். பேசும் மௌனத்தின் மொழி. மௌனத்தின் மூலமாக அந்த மொழி எப்படி வந்து உங்களை வந்து கவர் பண்ணுன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தஞ்சை பிரகாஷன் ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பார், ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு சிறந்த படைப்பு என்பது பேச்சற்ற மௌனத்தை உண்டாக்க வேண்டும். அந்த பேச்சற்ற மௌனம் இந்த படத்தை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் எல்லாருமே இருந்தால் ஆட்கொள்ளும். அந்த மௌனத்தில் அந்த கண்ணையும் நீங்கள் மட்டுமே உருவாடி கொண்டு இருப்பீர்கள். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போகும் உங்களுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு லவ் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் புதுசுனா எல்லாம் சொல்லிக்கொண்டா என் குழந்தை ரொம்ப அழகு அப்படின்ட்டு. அது வந்து எங்களுக்கு குழந்தைல எங்கள் அம்மா, எங்கள் எல்லாருக்குமே அம்மா.
எனக்கு எங்களை எல்லாரையுமே அதுக்குள்ளே வச்சுக்கிச்சு. அது வந்து தன்னுடைய கர்ப்பப்பையில் சுமந்துட்டுருக்கு. இப்போ 17ஆம் தேதி எங்களுக்கு எல்லாருமே டெலிவரி பண்ணுது. ஸோ எங்களை எல்லாரையும் பார்த்து வந்து அழகுப்படுத்திட்டு உங்கள் மீடியாஸு பேப்பர்ஸ் எல்லாருமே வந்து என் குழந்தைங்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க, அவங்கள பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு அது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த குழந்தைங்களை எல்லாம் நீங்கள் கொண்டாடுவீங்க, கண்ணியையும் கொண்டாடுவீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து உருவாக்குறதுக்கு எனக்கு என்ன மிகப்பெரிய ஒரு நான் ஒரு முறை போகும்போது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்கும். டிசம்பரில் வேறு மாதிரி இருக்கும், மேல வேறு மாதிரி இருக்கும், மற்ற டைமில் வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு டைமில் போனால் தண்ணி கிடைக்காது, கொடுத்தே இருக்குது. ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருப்பேன் ஒரு ரூம் தண்ணி குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் அது அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் என் கையில் வந்து ஒரு புக்கு கிடைக்குது. அந்த புக்கு வந்து மெக்சிகன் ரைட்டர் வந்து ஜிவான் ரூல்ஃபோ அப்படின்னு ஒரு ரைட்டர் எழுதுன ஒரு புக்கு. தி பிளைன் பர்னிங் பிளைன் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த லொக்கேஷனும் அந்த புத்தகத்தில் இருக்கிற லொக்கேஷனும் ஒன்று. அதில் இருக்கின்ற மாந்தர்கள், அது பேசக்கூடிய அந்த வரிகள் எல்லாமே வந்து என்னை மிகப்பெரிய ஒரு பெரிய மாய உலகத்துக்குள்ள என்னை காட்டி சென்று என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பண்ண ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த புத்தகத்தில் அவருடைய யுவன் படத்தில் கேட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, மெலன் குந்தரான ஒரு ரைட்டர் சொல்லியிருப்பாரு, கடவுளுடைய சிரிப்பின் எதிரொலியாக உலகத்திற்கு வந்தது தான் நாவல். நாவல் மட்டும் இல்லை, நான் சினிமாவே அப்படி தான் பார்த்தேன். கடவுளினுடைய சிரிப்பின் எதிரொலியாக இந்த உலகத்தின் வந்தது சினிமா படம்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி எல்லாம் ஒரு விஷயம் என்னக்கா, அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். நான் ஏன் இந்த கதையை வந்து இப்படி உருவாக்குனதுக்கு வந்து யுவன் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லா பக்கங்களிலிருந்து இந்த உலகம் நம்மை அழுத்துகிறது, நம்மை நொறுக்கி பொடி பொடியாக்கி கையளவு நமது பூதியை எடுத்து இந்த நிலத்தின் மீது வீசுகிறது. நிலத்திற்கு நம் ரத்தத்தால் நீர் பாய்ச்சுவது போல் நம்மை துண்டு துண்டாக பீத்து விடுகிறது. நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு கேட்க ஒரு கேள்வி தான். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதர்களுடைய உறவும், அவருடைய அன்பும், அவருடைய வழிபாட்டு முறைகளும், அவருடைய கனவுகளும், அவங்க லைஃப்பில் நடக்கிற நிறைய மிஸ்டேக்ஸான சம்பவங்களும், இப்போ நிறைய விஷயங்கள் எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கும். பட் இது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இந்த யுவானுடைய தாக்கம் தான், அவருடைய எழுத்துக்கள் தான், அந்த மாதர்கள் தான் இந்த கதை உருவாக்க மிகப்பெரிய ஒரு ஆரம்ப பிள்ளைகள் வருது. அதையெல்லாம் தாண்டி என்னுடைய டெக்னீஷியன்ஸ், அவங்கள பற்றி நான் சொல்லவே தேவை. எல்லாமே அவங்களுடைய 100% கொடுத்துருக்காங்க. நான் ஒருத்தர் பேரை சொன்னால் நிறைய டைம் ஆகிடும். நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்காகவும், எடிட்டாகவும், ஃபோட்டோகிராஃபியாகவும், அப்புறம் ஆர்ட்டு, இந்த மாதிரி சொல்லி சார் கலர் வச்சு செஞ்சுருப்பார் சார். அவர் வேறு மாதிரியான ஒரு பெரிய கலைஞர்கள் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நன்றி சார். சொல்லி சார் மிகப்பெரிய நன்றி. அண்ணனுக்கு சத்தியம். கேமரான்னு பற்றி நான் சொன்னால் ரொம்ப பெரிய புகழ்ச்சி ஆகிடும். அது அவர் நீங்கள் விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலான ஒரு விஷுவல். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கொண்டாடுவீங்க. அது மிகப்பெரிய நம்பிக்கை. மீனாட்சி மேடம், அவங்களுடைய வாய்ஸ் நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அது நான் அவங்க பற்றி சொல்லணுன்னு இல்லை. அவங்களுடைய அப்புறம் டப்பிங் பண்ணி அதெல்லாம் இந்த மாதிரி வந்தது தான் இது. அவங்க மிகப்பெரிய சிறுத்தை சித்தார்த்து ஜெய், அப்புறம் சாம், ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் பண்ண பார்த்தது. என்னுடைய சவுண்டு கோபி பிரதீப், வாசு மிக்சிங் ஃபார் வாசன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் ராஜர்மன் சார், பூமா மேடம், பூமா சுப்பாராவும் ஒருத்தர் டப்பிங் வச்சுட்டாங்க. லாஸ்ட்டில் படத்துக்கப்புறம் அவங்க 3 நாள் அவங்க வந்து வேறு டப்பிங் போகல, வேறு சாப்பிட கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு நன்றி சார். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். குருவை பார்த்து சிஷ்யர்கள் இறக்கை விடுக்கும் காலம் சிஷ்யர் ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருக்காக இங்கு பேச வந்திருக்கும் 96 மகேந்திரன் அவர்களை அழைக்கிறோம். 2 நாள் முன்னாடி தான் எலெக்ஷன் மீட்டில் சந்தித்தோம். இன்னும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ராஜ்குமார் வந்து ஒரு 8 to 10 இயர்ஸாக என் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அவனுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 96 டைலாக் இருக்கும். விஸ்வாமித்திரர் வந்து டான்ஸ் ஆடி மாறிக்குவாங்க இல்லையா, ஸோ அங்கெல்லாம் ஒரு ஃபுல் நைட்டு உங்களுக்கு போனால் அப்படி பத்திரமா வச்சுப்பின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் தான் அது. அட்லீஸ்ட் 96 ராமுக்கு ஒரு லவ்வாக இருந்துச்சு, இவங்க அதுவும் கிடையாது. ரொம்ப இன்னசென்ட்டு. ஸோ பேலன்ஸ் அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா,
எப்போலாம் ராஜ்குமார் இருக்கேன் என்ன பண்ணுறது எங்கே இருக்கேன்னு கேட்டேன்னா வந்து இல்லை சார் அம்மா கூட இருக்கேன் அம்மா உடம்பு சார் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இவன் அம்மா பார்க்க போயிடுவான். ஸோ இதுதான் மேக்ஸிமம் அவன் வந்து இருக்கிற டைமு. மிச்ச நேரத்தில் வந்து அவன் எங்கே இருப்பான் அப்படின்னா கோயிலில் இருப்பான். ஸோ வந்து எப்போ கேட்டிங்கன்னா கோயிலில் இருக்கானுவான். ஸோ அங்கேயும் இல்லை அப்படின்னா அவன் வந்து என் கூட இருப்பான், ரோட்டில் இருப்பான். ஸோ அதிகபட்சம் இதுதான் அவனுடைய கேரக்டர். அவனோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒருத்தன் லவ் பண்ணலன்னா அவனுக்கு பாதி பிரச்சனை இல்லை. ஸோ போய் சொல்ல வேண்டியதில்லை, ஏமாற்ற வேண்டியதில்லை, கண்ணடிக்க வேண்டியதில்லை. ஸோ இது எதுவுமே பண்ணுறதில்லை. ஸோ வந்து முக்கியமாக வந்து காலை ஷூட்டுக்கு வருவான், ஒர்க் பண்ணுவான், நைட் போய் படுத்துடுவான். ஸோ இதுதான். ஸோ அதனால் அந்த ஒர்க்கில் வந்து முழு கவனம் செலுத்த முடியும். ஸோ ஒரு நல்ல கேரக்டர். அவனுக்கு எப்படியாவது கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அது நடக்கவே இல்லை. இன்னொரு பிரச்சனைனா ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். அது இப்போ கரண்ட் ட்ரெண்ட்லேயே இல்லை நல்ல பையன்றது. ஸோ அதனால் அது கல்யாணம் நடக்கிறது அவனுக்கு. இந்த படம் வந்து அவனுக்கு ஒரு நல்ல பயணமாக இருக்கும். அது ஒரு நல்ல அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முதல் படம் இது. ஸோ இந்த படம் வெற்றி அடையணும். ஸோ அந்த டீம், ப்ரொடியூசர், டைரக்டர், ஸோ இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான படத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தைரியம் வேணும், ஒரு டைரக்டருக்கும் அந்த கதை எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அதனால் ப்ரொடியூசர், டைரக்டருக்கு, இந்த டீம், மற்ற மியூசிக் டைரக்டர், மற்ற எல்லாருக்குமே, ஆர்ட் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கணும். அது வெற்றி படமாக அமையணும். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் வந்து அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இன்னொரு டைம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன அப்படின்னா நான் வந்து இந்த கன்னி படத்தை வந்து கொஞ்சம் சொல்லணுன்றது தான் எனக்கு ஆசை ரொம்ப. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட, இந்த கன்னி படம் நீங்கள் வந்து எப்படி எடுத்தீங்க, என்ன மாதிரில எடுத்தீங்கன்ட்டு. அந்த கஷ்டங்களை வந்து கொஞ்சம் தான் சொல்லலாம். அந்த வழிகள் இருக்குது, மனசுக்குள்ள நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழியை தாண்டி இன்னைக்கு கொண்டு வந்து உங்கள் முன்னாடி இந்த கண்ணியை நிற்க வச்சிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது சின்ன ஒரு பட்ஜெட் படம்னா கூட அது கஷ்டங்கள் நிறைய இருக்குது. எல்லாரும் கஷ்டப்படுறவங்க தான், எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான். அந்த லொக்கேஷன் கூட்டு போய் காமிக்கும் போது ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனோம். அந்த 5 கிலோமீட்டர் நடக்கும்போது என்னன்னா, இங்கே வந்து ஷூட்டிங் பண்ண முடியுமாப்பா, என்னப்பா இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் வாங்க நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த லொக்கேஷன் பார்த்து ரொம்ப பிடிச்சதுனால அது வந்து நான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். லொக்கேஷன் போனது தான் தெரியும், இங்கே ஃப்ரீயெல்லாம் லொக்கேஷன் கிடையாது, பர்மிஷன் வாங்கணும். அது ஃபாரஸ்ட் ஏரியா. அதுக்கப்புறம் அந்த பர்மிஷன்லாம் போட்டு நிறைய காலங்கள் கடந்துச்சு. ஏன்னா ஒரு டீம் எல்லாம் போய் மேலே இருக்கும் போது ஷூட்டிங் பண்ணலாம் கஷ்டம். அதனால வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற மேலே தண்ணி வசதி கிடையாது. ஒரு பழைய வீடுங்க தான், பழைய வீட்டில் தான் எல்லாருமே டெக்னீஷியனில் தங்க வச்சுருக்கேன், எல்லாம் இன்க்ளூட் எங்களுக்கு சரி. அந்த ஒவ்வொரு டெக்னீஷியனும் இப்போ வந்து ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அவரும் ரொம்ப சப்போர்ட், அவங்க அசிஸ்டன்ட் சப்போர்ட். எப்படி கன்னியா வருவாங்க எனக்கு தெரியாது. இப்போ கன்னியா வந்து அமர்ந்துட்டு இருக்காரு, ரொம்ப குஷி. நம்ம படத்துக்கு இது மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக சொந்த ஊர் பாசத்தில் தன் பேரோட ஊரை சேர்த்துருக்காரு. இங்கே பேசும்போது சொன்னார், கேமராமேனை கண்ணி அப்படின்னாரு, மியூசிக் டைரக்டர் கண்ணி அப்படின்னாரு, அவரையும் கண்ணி சொன்னார், எல்லாரும் கண்ணியனையும் அறிமுகப்படுத்தினார். நல்ல கூல் சிரசை கண்ணி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கதாநாயகி வரல, இன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல, அதுக்கு பதிலாக வந்துட்டாங்க. நல்ல டைட்டிலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும். நம்ம நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு கூடிச்சு கூப்பிட்டு வச்சுக்கிற நிகழ்ச்சி என்ன ஆகுது, என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சது நீங்கள் அவர் கூப்பிடணும். நம்ம கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டாரு. அது பாருங்க, ஆம்பளை பேர் உட்கார்ல அவர் அப்படியா மாறிட்டாரு. பின்னசம் போட்ட உடனே 2 பக்கமும் பெண்ணு, அவர் ஆம்பளை இல்லையா. அதாவது படத்தில் இன்னும் நடித்தவங்க இன்னும் இல்லையோ, புலிஸ் ரேஸுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னும் ஆகிட்டாரு. ஓகே, இருந்தாலும் வந்தால் மாற்றம் இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க, ஒரு கெட்ட போட்டு ஒரு செட்டை கூட உட்காந்துல இங்கே 2 பேரும் பார்த்துங்க. பொம்பளை போட்டால் ஒரு ஆம்பளை கொஞ்சம் உஷாராக இருக்கு பக்கத்தில். அது வந்து இப்போ என்னைக்கு செருப்பு வாங்கினாலும் அன்னைக்கே முடிச்சு, அன்னைக்கே ராமரோட உண்மையான பெருமையாயிட்டார். நிறைய ஒரு ஆதங்கம்
அந்த மேடையில் வெளிப்படுத்தினார். கதாசிரியராக, ஒரு இயக்குனராக, நான் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நடிகராக்கிறேன். சினிமா அது நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம், ஆனால் உண்மையிலே சினிமா நேசித்து நம்ம முயற்சி பண்ணால் நம்ம எதை நினைக்கிறோமோ அது இல்லைன்னா கூட இன்னொரு கதவை திறந்துடும் சார். அதான் சினிமா. நடிக்க வந்தவங்க டேரக்டர் இருக்காங்க. சினிமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா புது கதை புது வாசல் திறந்துருக்கு. இருந்தாலும் நீங்கள் நடிகரை வச்சு வந்து உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியுது. உங்கள் ஆதங்கம் என்னைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கு, நம்மளால டேரக்டர் ஆக முடியலையே, நம்ம சரியான ஒரு பிடிச்சி கிடைக்கல அப்படின்னு ஆனந்தம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்ற அர்த்தம். கண்டிப்பாக சீக்கிரம் டேரக்டர் ஆயிருக்கு சார். ஆமாம், இருக்காரு. சிறு சிறு வேடங்களில் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுக்கப்புறம் பெரிய நடிகரை நீங்கள் உருவாயிருக்கணும். நம்மளா போய் வாய்ப்பு கேட்குற வரைக்கும் நம்ம ஒரு முழுமையான நடிகர் இல்லை. இப்போ டிஸ்கஷன் போச்சு, 4 ஜீரோ அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். அவன் இன்னொரு டிஸ்கஷன் போய் சொல்லிவிடுவாங்கிற பயம். அப்போ அதுவும் போச்சு. பயம் 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 கமலாசன் சொல்கிற மாதிரி கதை வெளி சொல்லிக்கவே பயமாக இருக்குது. இந்த மாதிரி கதாசிரியர்கள் வந்து அந்த ஆசிரியருங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். லைஃப் அனலைஸ் பண்ணியிருக்காரு, வாழ்க்கை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வரலாறு அனலைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாமல் சும்மாலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. இதில் வந்து எல்லாம் அடங்கியிருக்கு. ஆன்மீகம், குலதெய்வ வழிபாடு, சித்த மருத்துவம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாதோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்துட்டு இருக்கோமோ, எந்தெந்த விஷயத்தில் நம்ம தவிர்த்து கொண்டு இருக்கிறோமோ அதை எல்லாமே அடக்கியிருக்காங்க. தங்கள் தலைவர் திரு கே ராஜின் அவர்களை பேச அழைக்கிறோம். கன்னி அற்புதமான தமிழ் டைட்டில். கன்னி என்பது பரிசுத்தம், தூய்மையான, எந்த கரையும் படையாத ஒரு பெண். தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பெயர். கன்னி பெண், கன்னி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள். அப்படி ஒரு அற்புதமான டைட்டிலை வைத்திருக்கிற தம்பி சிவா, மாயோன் சிவா, கூடவே ஊர் பேரை வச்சு துறப்பாடி. மாயோனையும் மறக்கல, துறப்பாடியே மறக்கல நம்ம சிவா. திறமை நிறைந்திருக்கிறது, பேச்சு குறைந்திருக்கிறது, திறமை நிறைந்திருக்கிறது. அவர் கொட்டு இருக்கிற கதை கரு இருக்கிறதே தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. ஒரு அற்புதமான கரு, சித்த வைத்தியம். பேராசிரியர் உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லா விஷயத்தையும் தொட்டார், விளக்கம் தந்தார். அதான் அறிவுபூர்வமான விஷயம். பரவிடாது. அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டில் இருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து டியூனை வாங்கி ஒரு கவிஞரை அழைத்து பாடல், நம்ம போல கவிஞரை அழைத்து பாடல் எழுதி வைத்து, பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து, நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியீட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு 50 லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா, அது தயாரிப்பாளர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற செலவு, அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டார். ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம். அது என்ன சட்டம் என்னன்னா சொல்லட்டும். ஆன்மீகமா நினைச்சு பாருங்க, ஆத்மாவை நினைச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்துறோம். அதுக்கு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னா அது பேராசை. ஆனா அக்ரிமெண்ட்ல இருந்ததுன்னா கொடுத்தாங்க.
அக்ரிமெண்ட் போடும்போது இந்த படத்துக்கு இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில் தயார்